மயிலாடுதுறை மாவட்டம் பட்டபர்த்தி பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொலை செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி இளைஞர் ராஜேஷின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு நடராஜபுரம் பகுதியில் உடலை சாலையில் வைத்து உறவினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்ல கூறியும் மறுத்ததால் போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே விஏஓ தாக்கப்பட்டதை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விஏஓ சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சித்தன்வளூர் பகுதி விஏஓ பாலாஜி என்பவரிடம் லாயம் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் அனுபவ சான்று கேட்டுள்ளார். அதற்கு ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்க வேண்டும் என விஏஓ தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரபு வாக்குவாதத்தில் ஈடுபட இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் விஏஓ தாக்கப்பட்டதை கண்டித்து வலங்கைமான் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விஏஓ சங்கத்தினர் மற்றும் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் மாதந்தோறும் அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட 8 நாட்கள் மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே ஏரியில் அனுமதியின்றி மண் கடத்திய வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சின்ன பசிலிக்குட்டை ஏரியில் அனுமதியின்றி மண் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் ரோந்து சென்ற போலீசார் மண் கடத்திய வாகனத்தை நிறுத்தி உரிய ஆவணம் கேட்டுள்ளனர். லாரி ஓட்டுநர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள லாரியின் உரிமையாளரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் சேதமடைந்துள்ளது. பசியாவாரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சிலர் வழக்கம் போல கடலுக்கு சென்று மீன்பிடித்துவிட்டு வலைகளை கரை ஓரத்தில் வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதையடுத்து திடீரென வலை தீப்பிடித்து எரிந்ததை கண்ட அப்பகுதி மக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டனர். எனினும் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் முற்றிலும் எரிந்து சேதமாகியது. வேலூரில் மத்திய அரசின் 3 சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் சத்துவாச்சாரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு பார் அசோசியேஷன், அட்வொகேட் அசோசியேஷன் மற்றும் மகளிர் வழக்கறிஞர் சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 3 சட்ட திருத்தங்களையும் மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி மாவட்டம் முழுவதும் 1050 வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் லிப்ட் தருவதாக ஏற்றி சென்று மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். பாப்பா கோயில் பகுதியில் இருந்து வீட்டிற்கு செல்வதற்காக நின்று கொண்டிருந்த மூதாட்டியை இளைஞர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் லிப்ட் தருவதாக கூறி அழைத்து சென்றுள்ளார். அப்போது மூதாட்டிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்தபடி சென்றதால் மூதாட்டி இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதையடுத்து சத்தம் கேட்டு மூதாட்டியை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளை வைத்து பாலியல் தொல்லை கொடுத்த குமரவேல் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து திருச்சியில் திமுக வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் ஓம் பிரகாஷ் தலைமையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஓம் பிரகாஷ், மத்திய அரசுக்கு வழக்கறிஞர்களின் நோக்கத்தையும் பொதுமக்களின் நோக்கத்தையும் இந்த சட்டத்தில் உள்ள நீதித்துறை, வழக்கறிஞர்கள், பொதுமக்கள், காவல்துறைக்கு இடையே உள்ள இடர்பாடுகளை களைவதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றார். அரசு செவிசாய்க்கவில்லை என்றார். வழக்கறிஞர்களின் போராட்டம் தொடரும் என்றார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை ஒன்று தனியார் தங்கும் விடுதி வளாகத்திற்குள் நுழைந்து கதவை தட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் விவசாய நிலத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவம் தினமும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் தொராப்பள்ளி அருகே உள்ள தனியார் விடுதி வளாகத்திற்குள் புகுந்த காட்டு யானை கதவை தட்டி பார்த்துவிட்டு சென்றது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடந்த 1960ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறக்கப்பட்ட பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டது. அப்போது காமராஜர் திறந்து வைத்த கல்வெட்டு அகற்றப்பட்டது. இந்நிலையில் பணிகள் நிறைவடைந்து பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட பிறகும் கல்வெட்டு வைக்கப்படாமல் இருந்ததாகவும் மீண்டும் அந்த கல்வெட்டை பேருந்து நிலையத்தில் வைக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கல்வெட்டினை பிளெக்ஸ் பேனரில் அச்சடித்து பேருந்து நிலையத்தில் வைத்துவிட்டு சென்றனர். தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஒருவர் இறங்கி ஏறியதால் தண்ணீரில் ஏதேனும் கலந்திருக்கலாம் என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே வசிக்கும் திருப்பதி என்பவர் அடிக்கடி தொட்டியின் மேல் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்துள்ளார். இதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏதேனும் கலந்திருக்கலாம் என அச்சம் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள். இந்நிலையில் அருகிலுள்ள பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சிலருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மருத்துவர் குழு மற்றும் குடிநீர் வடிகால் வாரியத்தில் உள்ள அலுவலக குழு ஆய்வு செய்து குடிநீரை பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றுள்ளனர்.